वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु विद्यं बाहवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टिकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत बाहवतं रसमालयं मुहुरतो रसिका भुवि भावुकाः। ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामाख्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च। रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। काञ्चनस्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् ईश्वरेति प्रीतं च श्रीचैतन्यं नमाम्यहम्। हरे कृष्णा माताजी। हरे हरे कृष्णा कृष्ण माताजी। हरे कृष्णा हरे कृष्णा। माताजी नमस्कार हरे कृष्ण माताजी। नमस्कार माताजी। हरे कृष्णा माताजी। नमस्कार माताजी। हरे कृष्ण। हरे कृष्णा. சோ நேற்று பார்த்த ஹரே பாகவத்துல கிருஷ்ணா. என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. நம்ம சுயநலம், அதாவது சொந்தமா சுயநலம் ஒண்ணு, விரிவடைந்த சுயநலம் ஒண்ணுன்னு 2 இது பார்த்தோம் மாதாஜி. அது அது 2மே சரியில்ல. நம்மளுக்கு என்ன திறமை குடுத்திருந்தாங்கனாலும் அத பகவானுக்காக எல்லாத்தையுமே நம்ம சேவை செய்யணும். நம்மளுடைய திறமை எல்லாத்தையுமே பகவானோட ஒத்து பகவானுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாவம் ஹரே கிருஷ்ணா. செஞ்சவால கூட பக்தர்களை பக்தர்கிட்ட போகும்போது அவ தூய்மை அடைஞ்சிருவா. பக்தரை பிடிக்கும் போது என்ன பாவம் செஞ்சாலும் அவ தூய்மை அடைஞ்சிருவா. லிஸ்ட் பார்ப்போம் இல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க பிரபு. எதையெல்லாம் தானமாக கொடுக்கிறோமோ, எதையெல்லாம் தவத்திற்காக செய்கின்றோமோ அவற்றை பகவானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். அவர் கொடுமையான பாவச் செயல்களில் பற்று கொண்டவர் கூட பகவானின் பக்தர்களிடம் தஞ்சம் அடைந்தால் தூய்மை அடைய முடியும். சேம் பாயிண்ட் தான் மாதவி சொன்னாங்க, நீங்க அதே பாயிண்ட் சொல்றீங்க. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இல்ல, புக்தி முக்தி சித்தி ஹரே காமி கிருஷ்ண மாதாஜி. சரி மாதாஜி. சொல்லுங்க சொல்லுங்க. புக்தி புக்தி காமி முக்தி காமி சித்தி காமி அது சொன்னீங்க. சோ இவங்க எல்லாம் எப்படி ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருப்பாங்களா மாதாஜி? அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா அமைதியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க இல்லையா? யாரால உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும்? கிருஷ்ண பக்தராலதான் அடைய முடியும். தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது அத்தியாயம் சிருஷ்டிக்கும் முறை. நாம 20வது பதம் படிக்கணும். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்ரீயக பதிர் யஜ்ஞபதிஹி பிரஜாபதி வித்யாம் பதிர் லோக பதிர் தராபதிஹி
पतिर्भतिश्चान्तः वृष्णिसात्वतां प्रसीदतां मे भगवान् सतां पतिः. பதி அப்படின்னா தலைவர் இல்லையா? பதி அப்படின்னு சொல்றோம், தலைவர். யார் யாருக்கெல்லாம் தலைவர்? ஸ்ரீயபதி, யஜ்யபதி, பிரஜாபதி, வியாம்பதி, லோகபதி, பராபதி, எல்லாருக்கும் பகவான் தான் தலைவர் அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி பெரிய லிஸ்டிங்க போடுறார். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பக்தர்களின் வழிபாட்டில் கூடியவரும் யதுவம்சத்தைச் சேர்ந்த அந்தக மற்றும் ரிஷ்ணியை கொண்ட அரசர்களை காப்பவரும் அவர்களால் போற்றப்படுபவரும் எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் கணவரும் எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டியாய் இருப்பவரும் எல்லா புத்தியை ஆள்பவரும் ஆன்மீக மற்றும் ஜட உலகங்கள் அனைத்திற்கும் உரிமையாளரும் மேலும் மண்ணுலகில் தோன்றிய மிகச்சிறந்த அவதாரியுமான அனைவரிலும் பரமமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது கருணை கொள்வாராக. பகவானை புகழ்ந்து அற்புதமா சொல்ற இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பிரார்த்தனையா வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நம்மளால முடியும்னா மெமரைஸ் பண்ணி பகவான்கிட்ட போய் சொல்லலாம். பிரார்த்தனை ஸ்லோகங்களை மெமரைஸ் பண்ணி பகவான் முன்னாடி நம்ம போய் சொல்லலாம். அற்புதமான ஸ்லோகங்கள். பொருளுரை இது படிக்காதவங்க பிரேம பிரதா சச்சி மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம் சிங் மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் திரு ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். சுகதேவ கோஸ்வாமி எல்லா தப்பபிப்பிராயங்களில் இருந்தும் விடுபட்டுள்ள பிரசித்தி பெற்ற கதவியலீகர்களில் ஒருவராவர். எனவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே எல்லா பூரணத்துவங்களுக்கும் மொத்த இருப்பிடம் என்றும் அவரே முழுமுதற் கடவுள் என்றும் தாம் சொந்தமாக உணர்ந்தறிந்த கருத்தை இங்கவர் வெளிப்படுத்துகிறார். லட்சுமி தேவியின் தயவை அனைவரும் நாடுகின்றனர். பகவான் தமது உன்னத ஸ்தலமான கோலோக பிருந்தாவனத்தில் சுரபி பசுக்களை மேய்ப்பதில் பழக்கப்பட்டவர் என்றும் அங்கு ஆயிரக்கணக்கான லட்சுமி தேவிகளால் பணிவிடை செய்யப்படுகிறார் என்றும் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. இந்த லட்சுமிகள் அனைவரும் அவரது அந்தரங்க சக்தியிலுள்ள தெய்வீகமான இன்பச் சக்தியின் ஹலாதினி சக்தி அவதாரங்கள் ஆவர். மேலும் பகவான் இம்மண்ணுலகின் அவதரித்த பொழுது அவரது இன்பச் சக்தியினுடைய ஆற்றலின் ஒரு பகுதியை அவரது ராசலீலையில் காட்டினார். இழிவான உடலுறவு சுகத்திலுள்ள நிஜமற்ற இன்ப ஆற்றலை தேடி அலையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களை கவர்ந்து இழுப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார். சுகதேவ கோஸ்வாமி ஜட உலகின் கேவலமான உடலுறவு வாழ்விலிருந்து முற்றிலும் விலகி இருந்தார். இவரை போன்ற தூய பகவத் பக்தர்கள் பகவானுடைய இன்ப ஆற்றலின் இச்செயலை பற்றி விவாதித்துள்ளனர். உடலுறவை சம்பந்தப்படுத்தி இதை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் உடலுறவு வாழ்வை தேடி அலையும் பௌதிகவாதிகளின் கற்பனைக்கு எட்டாத ஓர் உன்னத சுவையை அனுபவிப்பதற்காக இச்செயலை விவாதித்தனர். ஜட உலகிலுள்ள உடலுறவு வாழ்வே மாயையின் விலங்குகளால் பந்தப்படுத்தப்படுவதற்கு மூல காரணம். இத்தகைய வாழ்வு சுகதேவ கோஸ்வாமி நிச்சயமாக ஆர்வம் காட்டவில்லை. மேலும் இத்தகைய இழிவான விஷயங்களுக்கும் பகவானின் இன்பச் சக்திக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இருக்கவில்லை. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஒரு கண்டிப்பான துறவியாக இருந்தார். அவர் எந்த பெண்ணும் தம் அருகே வருவதையோ மண்டியிட்டு வணங்குவதையோ அனுமதிக்கவில்லை. பெண்கள் பாடும் பாடல்களை கூட ஒரு துறவி கேட்கக்கூடாது என்பதால் ஜெகநாதரின் ஆலயத்தில் தேவதாசிகள் பாடிய பிரார்த்தனைகளையும் கூட அவர் கேட்டதில்லை. ஆயினும் பிருந்தாவனத்து கோபியர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட வழிபாட்டு முறையை பகவானுக்கு ஆற்றக்கூடிய மிக உயர்ந்த அன்பு தொண்டென சிபாரிசு செய்துள்ளார். அத்தகைய லட்சுமிகளுக்கெல்லாம் தலைவி ஸ்ரீமதி ராதாராணி ஆவாள். எனவே அவள் கிருஷ்ணரிலிருந்து மாறுபடாதவளும் பகவானுடைய இன்பத்தின் ஒத்த பாகமும் ஆவாள். வாழ்வில் நன்மைகளை அடைவதற்காக வெவ்வேறு பாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் பலன்கள் லக்ஷ்மியால் அளிக்கப்படுகின்றன. லக்ஷ்மியின் கணவராக அல்லது காதலராக இருப்பதால் பகவானே உண்மையில் எல்லா யாகங்களுக்கும் இறைவனாக இருக்கிறார். எல்லா வகையான யஜ்ஞங்களையும் அனுபவிப்பவர் அவரே. எனவே யஜ்ஞபதி என்பது பகவான் விஷ்ணுவின் மற்றொரு பெயராகும். அனைத்தையும் யஜ்ஞபதிக்காகவே செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. யஜ்ஞார்த்தாத் கர்மணக, இல்லையெனில் ஒருவரின் செயல்கள் ஜட இயற்கையின் விதிப்படி பந்தப்படுத்தப்படுவதற்கு காரணமாகிவிடும். அனைத்து தப்பு அபிப்பிராயங்களில் வியலீகம் இருந்தும் விடுபடாதவர்கள் சாதாரண தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக யாகங்களை செய்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இயற்றப்படும் யாகங்களுக்கெல்லாம் பரம அனுபவிப்பாளர் என்பதை பகவத் பக்தர்கள் நன்கு அறிந்துள்ளனர். எனவே
குறிப்பாக இக்கலியுகத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள சங்கீர்த்தன யஜ்ஞத்தை சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணுக அவர்கள் மேற்கொள்கின்றனர். பற்றாக்குறையான ஏற்பாடுகளாலும் திறமையற்ற புரோகிதர்களாலும் கலியுகத்தில் பிற யாகங்களை செய்வது சாத்தியமல்ல. பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பெரிய பொருளுடைய இருக்கு, 2 பேர் படிக்கலாம். தேங்க்யூ. ஸோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம படிப்போம். ஸோ இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி என்ன அவரை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவானுடைய அவதாரங்கள், அதாவது பகவானுடைய லீலைகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் பௌதிக காமத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். பௌதிக காமத்திலிருந்து விடுபடாம பகவானுடைய லீலைகளை ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. குறிப்பா கோபியர்களுடைய அவருடைய லீலையை ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணா புக்கோட அட்டப்படம் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் ராதாராணி இருப்பாங்க. கிருஷ்ணர் முழுமுதற்குல புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய லீலைகள் 10th கேண்டோல இருக்கிற லீலைகள் அடங்கின புக்கு. ஸோ அந்த புஸ்தகத்தை பிரபுபாதர் வந்து வெளிநாட்டுல அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போது அங்க இருந்தவங்க என்ன கேட்டாங்கன்னா, யார் இந்த பையனும் பொண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணர் தான் யாருன்னு தெரியாது, ராதைன்னா யாருன்னு தெரியாது. அதனால அவங்க இந்த பையனும் பொண்ணு யாரு அப்படின்னு கேட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்க கூடாது, ஒரு சாதாரண இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமம் மாதிரி அதை எடுத்துக்க கூடாது. சோ அதனால பகவானுடைய லீலைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஒருத்தர் எதுல இருந்து விடுபட்டிருக்கணும், பௌதிக காமத்துல இருந்து விடுபட்டிருக்கணும். அவங்களாலதான் உண்மையான அந்த ஆன்மீக அந்த பரவசத்தை, அந்த ரசத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் அதை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க. அவங்களுக்கு தெரியாத துறையில அவங்க மூக்க நுழைச்சு என்ன பண்றாங்க, அதுக்கு கருத்தெல்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரியாத துறையில போய் நம்ம பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது, பேசவும் கூடாது. நமக்கு தெரிந்த துறையில தான் நம்ம பேசலாமே தெரியாத ஒரு விஷயத்துல போய் நம்ம மூக்க நுழைச்சு பேசணும் அப்படின்னாக்க அது கண்டிப்பா தப்பாத்தான் இருக்கும். அந்த மாதிரிதான் ஆன்மீகத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கிறாங்க. அதுவும் கிருஷ்ணனுடைய லீலைகள்னு வரும்போது எல்லாருக்கும் இன்னும் அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க, தப்பும் தவறுமா அதை வந்து பிரச்சாரம் பண்ணி அது ஏதோ காமத்தில் வயப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசுல அந்த மாதிரி வந்து பதிய வைக்கிறாங்க. ஸோ அதனால இங்க லக்ஷ்மி தேவிகளுக்கு எல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய ஸ்ரீமதி ராதாராணி, எப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா விஷ்ணு தத்துவங்களுக்கும் மூலமோ அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி எல்லா லக்ஷ்மி தேவிகளுக்கும் மூலமா இருக்காங்க. கோபி, அதாவது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மிகன, மகிஷிகன, கோபிகன 3 பிரிவுகள். வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா லக்ஷ்மி தேவிகள், அதுக்கப்புறம் துவாரகையில இருக்கக்கூடிய பகவானுடைய 108 ராணிகள், அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத கோபியர்கள். இவங்க எல்லாருக்கும் தலைமையா இருக்கிறது யாரு அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. சோ நமக்கு கிருஷ்ணதான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறதே இஸ்கானுக்கு வந்துதான் தெரியும். அப்புறம் ஸ்ரீமதி ராதாராணி தான் எல்லா லக்ஷ்மி தேவிகளுக்கும் மூலமா இருக்காங்க. ஹலாதினி சக்தி, பகவானுடைய சக்திகள் 3 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா, சந்தினி, சம்வித், ஹலாதினி அப்படின்னு. சச்சித் ஆனந்தம், அதுல ஆனந்த சக்தி தான் ஹலாதினி சக்தி. அதனால பகவான் தன்னுடைய ஆனந்தத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்காகத்தான் இந்த ராசவர்ணத்தை இந்த உலகத்துல பண்றார். ஏன்னா இந்த உலகத்துல படணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ இந்த பௌதிக காமத்திலிருந்து விடுபட்ட சுகதேவ கோஸ்வாமி அதை பத்தி பேசுறார். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சன்னியாசியா இருந்தார். பெண்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு கூட அனுமதி கிடையாது. ரொம்ப தூரத்துல இருந்து அவரை வந்து பெண்கள் பார்க்க முடியும். நமஸ்காரம் பண்றது கூட, பக்கத்துல வந்து நமஸ்காரம் பண்றது கூட பெண்களுக்கு அனுமதி கிடையாது. ஒரு சமயம் இந்த லீலை ஞாபகம் வருது. ஒரு சமயம் கோபி கீதம் அதை வந்து ஒரு பெண் பாடிக்கிட்டே இருப்பாங்க. ஜெகநாதருக்கு கோபி கீதம்னா ரொம்ப பிடிக்கும். ஜெயதேவனுடைய அஷ்டபதியில வரக்கூடியது கோபி கீதம், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெகநாதருக்கு. அப்போ அந்த பெண் பாடிட்டு இருக்கும்போது சைத்தன்ய மகாபிரபு மெய்மறந்து கேட்டாராம். அதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் வந்து ஆஹா இது வந்து அபராதமா போயிடுமே, என்ன ஒரு சன்னியாசியாச்சே, அந்த பெண் பாடுறதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபுக்கு அவருடைய அந்த இந்த பௌதிக உலகத்துல அவர் வந்து சன்னியாசியா இருக்கார் அப்படிங்கறத ஞாபகப்படுத்தினாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தார். ஆனா அவர் என்ன சொன்னார், கோபியர்களுடைய பக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார்.
அப்போ அதுல துளி கூட பௌதிக காமம் கிடையாது. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இத்தனை இதெல்லாம் சொல்லி நமக்கு பிரபாத நம்மளதான் அந்த விஷயத்த புரிய வைக்கிறோம். பௌதிக காமம் அப்படிங்கிறது அதுல துளி கூட கிடையாது. சோ அதே மாதிரி பகவான் யஜ்ஞபதி. யஜ்ஞ அப்படின்னா விஷ்ணுன்னு அர்த்தம் இல்லையா? யாகங்களால் யாரை திருப்திப்படுத்தணும்னா விஷ்ணுவை தான் திருப்திப்படுத்தணும். யாகங்களால் எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவர் அவர் தான். பகவத்கீதையில எங்க சொல்றார்? ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். भोक्तारं यज्ञतपसां सर्वलोकमहेश्वरं सुहृदं सर्वभूतानां ज्ञात्वा मां शान्तिमृच्छति. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வித்யா Thank you, மாதாஜி, Mataji. தேங்க்யூ. போக்தாரம் Thank you, Mataji. யஜ்ஞதபசாம். Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. போக்தா அப்படின்னா அனுபவிப்பாள். எல்லாத்தையும் அனுபவிக்கிறவர் பகவான் தான். என்ன யாகங்கள் தவங்கள் நம்ம செய்யறோமோ எல்லாத்தையும் அனுபவிப்பாலும் கிருஷ்ணன் தான். அப்ப நம்ம வெவ்வேறு தேவர்களுக்கு யாகம் செய்யறோமே அப்படின்னா எல்லா யாகங்களையும் ஓம் அப்படிங்கிற மந்திரம் முதல் மந்திரமா தான் இருக்கும். ஓம் இல்லாத மந்திரமே கிடையாது. அப்ப ஓம் யாரை குறிக்குது? பகவானுடைய ஒளி வடிவம், பகவானுடைய அருவத்தை குறிக்கிறது தான் ஓம் அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி தேவர்களும் பகவானுக்கு கொடுக்காம அவங்க அனுபவிக்க மாட்டாங்க. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மீதத்தை தான் அவங்க ஏத்துப்பாங்க. அதனால எல்லா யாகங்களுக்கும் இறைவனா இருக்கக்கூடியவர் பகவான் தான் அப்படின்னு பாக்குறோம். கலியுகத்துக்கான யாகம் சங்கீர்த்தனை யாகம். மற்ற யாகங்கள் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இந்த கலியுகத்துல என்னென்ன மாதிரி நடக்குது யாகங்கள் அப்படிங்கிறத நாமளே பார்த்து புரிஞ்சுக்கலாம். அந்த நாள்ல எப்படி யாகங்கள் நடந்தது அப்படிங்கிறதே நம்ம முதல் காண்டத்துல எல்லாம் பார்த்தோம் இல்லையா? யுதிஷ்ட மகாராஜர் மிகப்பெரிய ராஜசூய யாகம் எல்லாம் பண்ணார், ரசவேத யாகம் பண்ணார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்பேற்பட்ட யாகங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல அந்த மாதிரி யாகங்கள் செய்வதெல்லாம் முடியாத காரணம். நெக்ஸ்ட் யார் படிக்கிறீங்க? நேற்று படிக்காதவங்க யார் இருக்கீங்க? படிக்கிறேன். படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரபஞ்சத்திலும் அறிவுரிவை அளித்த பின் யாகங்களை செய்து செழுமையான வாழ்வை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு பிரம்மா உபதேசித்தார். இத்தகவல் பகவத்கீதையில் 3.10.11 இருக்கிறது. இத்தகைய யாகங்களை நிறைவேற்றும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களின் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருக்க வேண்டிய சிரமத்திற்கு ஆளாவதே இல்லை. முடிவில் அவர்களுடைய வாழ்வை அவர்கள் புனிதப்படுத்திக் கொள்ளலாம். ஜீவராசியின் உண்மையான சொருபமாகிய ஆன்மீக வாழ்வுக்கு இயற்கையாகவே தாங்கள் உயர்த்தப்படுவதை அவர்கள் காண்பர். பந்தப்பட்ட ஆத்மா எத்தகைய சூழ்நிலையிலும் யாகம், தானம் மற்றும் தவம் ஆகியவற்றை கைவிடக்கூடாது. யஜ்ஞபதியான முழுமுதற் கடவுளை திருப்தியடை செய்வதே யாகங்களின் நோக்கமாகும். எனவே பகவானே பிரஜாபதியாகவும் இருக்கிறார். இந்த பகவானே எண்ணற்ற உயிர்வாளிகளுக்கு தலைவராக இருக்கிறார் என்ற கதோபனிஷதம் கூறுகிறது. உயிர்வாளிகள் பகவானால் பராமரிக்கப்படுகின்றனர். ஏதோ பகுநாம் யோ விதாதாதி காமான். எனவே பகவான் எல்லா ஜீவராசிகளையும் பராமரிப்பவர் அல்லது பரம பூத பிருத் என்று அழைக்கப்படுகிறார். ஜீவராசிகள் முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப புத்தியை பெற்றுள்ளனர். என எல்லா ஜீவராசிகளும் ஒரே புத்தி நிலையை பெற்றிருப்பதில்லை. ஏனெனில் பகவத்கீதையில் 15.15 அறிவிக்கப்பட்டுள்ளதை போல அத்தகைய புத்திக்கு பின்னால் பகவானின் ஆட்சி இருக்கிறது. பரமாத்மாவாக பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாழ்கிறார். ஒருவனுடைய ஞாபகம், அறிவு மற்றும் மறதி ஆகியவற்றுக்கான சக்தி அவரிடமிருந்தே வருகிறது. மத்தஸ் அமிர்தி ஞானம் அபோகனம் ச. பகவத் கருணையால் கடந்த கால செயல்களை ஒருவனால் தெளிவாக ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். ஆனால் பிறரால் அது முடியாது. பகவானின் கருணையால் ஒருவன் உயர்ந்த புத்திநுட்பம் உள்ளவனையும் அதே ஆட்சியால் மற்றொருவன் ஒரு முட்டாளாகவும் இருக்கிறான். இதனால் பகவான் புத்தியின் பகவானாக இருக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகின் எஜமானர்கள் ஆவதற்கு பெரும் முயற்சி செய்கின்றனர். ஜட இயற்கையை அடக்கியால அனைவரும் முயல்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மா தன் அறிவை இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வது பெரும் முட்டாள்தனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒருவனுடைய முழு அறிவும் ஜடபந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா முட்டாள்தனத்தினால் அவனது முழு சக்தியையும் அறிவையும் புலனின்பத்தில் ஈடுபடுத்துகிறான். மேலும் இந்நோக்கத்தை அடைவதற்காக வேண்டுமென்றே அவன் எல்லா வகையான குற்றங்களையும் புரிகிறான். இதன் போட்டியா?
அவன் ஜட உடல்களில் வெவ்வேறு வகையான பந்தங்களில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்கிறான். ஜட தோற்றத்தில் நாம் காணும் அனைத்துமே பகவானின் படைப்பே ஆகும். எனவே பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்திற்கும் அவரே உண்மையான உரிமையாளர் ஆவார். பந்தப்பட்ட ஆத்மா பகவானின் ஆட்சிக்கு கீழ்பட்டு இந்த படைப்பின் மிக பெரிய சிறிய பாகத்தை அனுபவிக்க முடியும் என்றாலும் அவனால் சுதந்திரமாக அதை செய்ய முடியாது. இதுவே ஈசோபனிஷத்தின் உபதேசமாகும். அகிலலோக நாயகனால் அளிக்கப்படும் பொருட்களுடன் ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். பிறருடைய பௌதிக உரிமைகளை அபகரிக்க கூடாது. பகவான் ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா இந்த பேராகிராஃப்ல, பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள மறுபிறவியை அளித்த பின் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லைனுக்கு அர்த்தம் புரியுதா? பந்தப்பட்டோன்னா இப்ப இந்த கட்டுண்ட ஆத்மா வந்து திருப்பி மறுபிறவி கிடைக்கும். அவளுக்கு கர்மாக்களோட வரும் அடுத்த பிறவி. மறுபிறவினா யாருக்கு ஆசை இருக்கோ அவங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி. ஆனா இது அவங்க என்ன பகவான்கிட்ட போகலன்னு அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரளயம் முடிஞ்சு அடுத்த ஒரு படைப்பு ஏற்படும் போது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரளயம் முடிஞ்சு அடுத்த படைப்பு ஏற்படும் போது யாரெல்லாம் பகவான் அடையாம ஜீவராசிகள் இருக்காங்களோ அவங்களுடைய கர்மத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்கும். ஒவ்வொரு பிறவிக்கு அப்புறமும் மறுபிறவி கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு பிறவிக்கு அப்புறமும் மறுபிறவி கிடைக்குது. ஆனா இந்த இடத்துல குறிப்பா இதான் அர்த்தம். ஸோ அப்போ ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. என்ன வாய்ப்பு கொடுக்கப்படுது? இந்த பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல 11, 12, 13, 14 ஸ்லோகங்களை வரிசையா படிச்சோம் அப்படின்னாக்க 9வது ஸ்லோகத்திலேருந்து வரும். படிச்சோம் அப்படின்னாக்க இந்த யாக சக்கரம் விளக்கப்படுது. எப்படி பகவான் இந்த பௌதிக உலகத்தை படைச்சு இதை நிர்வகிக்கக்கூடிய தேவர்களையும் படைச்சு அந்த தேவர்களுக்கு குறித்தான யாகங்களையும் படைச்சு நமக்கும் தேவர்களுக்கும் பரஸ்பரம் ஒரு ஒத்துழைப்பை எப்படி ஏற்படுத்தி இருக்கார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கவர்மெண்டுடைய பல வசதிகளை பயன்படுத்திக்கிறோம். உதாரணத்துக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு கரண்ட் வருது. ஆனா நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்? மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுறோமா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு டாக்ஸும் கட்டுறோமா இல்லையா? வாட்டர் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்கன்னா அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், ஏகப்பட்ட டாக்ஸை நம்ம கட்டுறோம். ஏன் கட்டுறோம் அப்படின்னா அவங்க நமக்கு செய்து கொடுத்திருக்கிற வசதிகளுக்காக அவங்களுக்கு நாம ஒரு டாக்ஸை கட்டுறோம். அதுதான் யாகங்கள்னு இங்க சொல்லப்படுது. ஆனா நம்ம இயற்கைக்கு எந்த டாக்ஸும் கட்டுறது கிடையாது. அதை விட்டுட்டோம் இல்லையா? சூரியனுக்கு டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு அவர் போட்டாரு அப்படின்னு நம்மளால டாக்ஸ் கட்டி வாழுமா? டாக்ஸ் கட்ட முடியுமா? நம்ம விடுற மூச்சுக்கு நம்மளால டாக்ஸ் கட்ட முடியுமா? ஃப்ரீயா நம்ம காத்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது, மூச்சு விட்டுன்னு இருக்கோம். அதுக்கு டாக்ஸ் கட்ட முடியுமா? கண்டிப்பா டாக்ஸ் கட்ட முடியாது. ஆனா இதெல்லாம் தான் வேதங்கள்ல யாகங்களா சொல்லப்பட்டிருக்கு. நாம அனுபவிக்கக்கூடிய இயற்கையை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அந்த தேவர்களுக்கு குறித்தான யாகங்களை செஞ்சு அந்த ஆவிர்வாகங்களை அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா தேவர்கள் சந்தோஷப்பட்டு நமக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இறுதியா இந்த ஸ்லோகத்துல யஜ்ஞார்த்தா கர்மனோன் எத்திர லோகோயம் கர்ம பந்தனக ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சாரம் அப்படின்னு பகவான் கொண்டு வர்றார். சோ தேவர்களுக்கான யாகத்தை சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக இதை சொல்றார் அப்படின்னா தேவர்களுக்கான யாகம் கூட எப்படி செய்யப்படணும்? பகவானுக்கு அர்ப்பணமா செய்யப்படணும். அதான் ரொம்ப முக்கியம். எந்த தேவரும் தனிப்பட்டவர் கிடையாது. தேவர்கள் பகவானுடைய பிரதிநிதிகள். அதனால எந்த தேவருக்கும் தனிப்பட்ட யாகம் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அப்போ பகவானை திருப்தி பண்ணா எல்லா தேவர்களும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அப்போ நமக்கு மறுபிறவிங்கிறது கிடையாது. புரியுதா? நமக்கு ஒரு வாய்ப்பு, மறுபிறவி கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு, அதாவது ஒரு முந்தைய பிரளயத்துல பகவானை அடையாம இந்த பௌதிக உலகத்திலே கட்டுண்டு இருக்கிற ஆத்மாக்களுக்கு மறுபிறவி கொடுத்து, அப்படி கொடுக்கும்போது தேவர்களுக்கு உண்டான யாகங்களையும் படைச்சு பகவான் இந்த உலகத்தை படைக்கிறார். அப்படி படைக்கும் போது இந்த யாகங்களை நம்ம எல்லாம் சரிவர செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மறுபிறவி கிடையாது. ஆனா கலியுகத்துல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதனால ரொம்ப சுலபமான யாகம் என்ன? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய யாகம் தான் ரொம்ப சுலபமான யாகம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. கலியுகத்துக்காகவே பிரத்யேகமான ஒரு வழிமுறை. சோ இதுதான் பகவானுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி புத்தி,
அந்த புத்தி அப்படிங்கிறதும் பகவான்கிட்ட தான் வருது இல்லையா? நம்ம பார்த்த மத்த ஸ்மிருதியில் ஞானம் அப்போக நினைச்ச அப்படின்னு சொல்லி. அதனால நாம நம்மளுடைய முட்டாள்தனத்தினால இந்த பௌதிக உலகத்தை ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா ரொம்ப குட்டியான ஒரு ஒரு விஷயத்தை தான் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆனா அதை கூட நம்மளால தனியா அனுபவிக்க முடியாது. பகவானுடைய கருணை இருந்தாதான் அனுபவிக்க முடியும். அது இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. ஈஷோபனிஷத்துல முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் எல்லாரும் முடிஞ்சா மெமரைஸ் பண்ணிக்கலாம். பல தடவை பிரபுபாதர் கோட் பண்றார். ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா மா கிருதஹ தஸ்ய ஸ்வித்தனம். தஸ்ய ஸ்வித்தனம் அப்படின்னா அது யாருடைய பங்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பங்குக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. நமக்கு பகவான் என்ன கோட்டா கொடுத்திருக்கிறாரோ அந்த கோட்டாவை மட்டும்தான் நம்ம அனுபவிக்கணும். எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தமானது. அவருக்கு சொந்தமான பகுதியில இருந்து நமக்கு ஒரு பகுதியை பகவான் கொடுக்குற நம்முடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனாலதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்போம் இல்லையா? அது அறிவா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, செல்வமா இருந்தாலும் சரி, புகழா இருந்தாலும் சரி, இந்த 6 ஐஸ்வர்யங்களும் நம்ம கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய கர்ம விதிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விகிதத்துல நம்ம கிட்ட இருக்கு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அப்படிலாம் கிடையாது. சோ அதனால நமக்கு பகவான் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை நாம அனுபவிக்கணும். ஆனா இன்னொருத்தருடைய சொத்துக்கு நாம ஆசைப்பட கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வேற யாரும் மாத்தாஜி படிக்கல? குணவதி மாதாஜி படிக்கணும் மாதாஜி. ஓகே, படிங்க. நேற்று படிச்சீங்க போல இருக்கே நீங்க. இல்ல நேற்று படிக்கலைங்க மாதாஜி. ஓகே, படிங்க. நேற்று படிக்கல, திங்கக்கிழமை படிச்சேன் மாதாஜி. ஓகே, படிங்க. படிச்சுங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. பகவான் கட்டுண்ட ஆத்மாக்களின் மீதுள்ள தனிப்பெரும் கருணையால் அவர்களுக்கு தன்னிடம் உள்ள நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக தமது சொந்த சக்தியால் ஆத்மா மாயா அவதரிக்கிறார். அவரது ஆட்சியின் கீழ் குறிப்பிட்ட அளவுக்கு தங்களை அனுபவிப்பாளர்கள் என்று தவறாக கூறிக்கொள்வதற்கு பதிலாக அனைவரும் நம்மிடம் சரணடைய வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். யாரும் சரணடைய வேண்டாம், அனைவரும் தம்மிடம் பகவான் கிட்ட சரணடையணும்னு சொல்றார். ஓகே, படிங்க. அவ்வாறு அவர் அவதரிக்கும் பொழுது அவரது அனுபவிக்கும் திறமை எவ்வளவு பெரியது என்பதை அவர் நிரூபிக்கிறார். உதாரணமாக, ஒரே சமயத்தில் 16,000 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அவர் தமது அனுபவிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். பந்தப்பட்ட ஆத்மா ஒரே மனைவிக்கு கணவனாக இருப்பதில் அதிக பெருமை அடைகிறான். ஆனால் இதை கண்டு பகவான் நகைக்கிறார். புத்தியுள்ள மனிதனுக்கு யார் உண்மையான கணவன் என்பது தெரியும். உண்மையில் பகவானின் படைப்பிலுள்ள எல்லா பெண்களுக்கும் அவரே கணவன். ஆனால் பகவானின் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்டுண்ட ஆத்மா ஓரிரு மனைவிகளுக்கு கணவனாக இருப்பதில் பெருமை கொள்கிறான். இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதி என்னும் இத்தகுதிகள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியவை ஆகும். இதனால் யது வம்சத்தின் பதியாகவும் கதியாகவும் இருப்பவரை பற்றி சுகதேவ கோசாமி முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். யது வம்சத்தினர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது உன்னத லீலைகளை மண்ணுலகில் நிகழ்த்தியதை முடித்து கொண்டதும் யது வம்சத்தினர் அவரிடம் திரும்பி செல்ல உத்தேசித்தனர். யது வம்சத்தினர் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியதாக இருந்ததால் பகவானின் விருப்பப்படி யது வம்சம் அழிக்கப்பட்டது. யது வம்சத்தின் அழிவு பரம புருஷரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜட காட்சியாகும். பகவானும் யது வம்சத்தின் அங்கத்தினர்களும் நித்திய சகாக்களா ஆவார். பகவானே எல்லா பக்தர்களுக்கும் வழிகாட்டி என்பதால் சுகதேவ கோசாமி அன்பான மன உணர்ச்சியுடன் தகுந்த மரியாதைகளை அவருக்கு அளித்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவானுக்கு நம்ம மேல என்ன இருக்கு? கருணை இருக்கு. அதனாலதான் தன்கிட்ட சரணடையணும் அப்படின்னு பகவான் சொல்றார் இல்லையா? சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொல்றார். நீ ஒருவனை மட்டுமே சரணடை, அப்ப நான் உன்னை எல்லா விதமான பாவ விளைவுகள்ல இருந்தும் விடுவிக்கிறேன். உன்னுடைய மனோதர்மங்கள் எல்லாம் விட்டுடு, பல தர்மங்களை நீ வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே சரணடை அப்படின்னு சொல்ற. சோ அதுக்கு அடுத்தது பகவானுடைய லீலைகளை பார்த்தோம் அப்படின்னாக்க பகவான் தான் அனுபவிப்பாளர் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் அதை அவர் நிரூபிக்கிறார். சோ துவாரகையில 16,108 மனைவிகளோட பகவானுடைய அந்த இதர வாழ்க்கை அப்படி கிரகஸ்த வாழ்க்கை அப்படிங்கிறது
அதி உன்னதமானது, அதி அற்புதமானது. எந்த சாதாரண மனிதனாலும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உன்னதமான லீலைகளை பகவான் வெளிப்படுத்துறாரு. நாரதரே பார்த்து அசந்து போறாரு பகவானுடைய லீலைகளை பார்த்து. ஆனா நம்ம பெருசா இந்த உலகத்தை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கும் போது பகவானுக்கு நம்ம பார்த்தா திருப்பி வருமா, திருப்பி வராதா இல்லையா? இவங்களால என்ன அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு என்னுடைய உயர்ந்த அதிகாரத்தை மறுத்து இவங்க அனுபவிக்கிறவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்களே அப்படின்னு பகவான் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பதி அப்படிங்கிற வார்த்தை இல்லையா? பதி அப்படின்னா அந்த வார்த்தை கிருஷ்ணருக்கு மட்டும்தான் உரித்தானது. அப்போ இங்க எது குலத்தை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே, அந்த குலத்தினுடைய கடைசியில எது வம்சத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது பல பேருக்கு பல சந்தேகங்களையும் குழப்பங்களையும் கொடுக்கக்கூடியது. பகவானுடைய காரியங்கள் அவ்வளவு ஈஸியாலாம் எல்லாராலையும் என்ன பண்ணிட முடியாது, புரிஞ்சுக்கலாம் முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு ஆச்சாரியர்கிட்ட கேட்டா மட்டும்தான் நமக்கு புரியும். இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு புரியாத புதிராவே இருக்கும். நாமளும் அந்த பௌதிகமான காரியங்கள் அப்படின்னே நினைச்சுட்டே இருப்போம். இப்படி அழிஞ்சு போனாங்க, அப்படியே சாபத்தினால இப்படி ஆச்சு, அதனால ஆச்சு, இதனால ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா பகவானுடைய திட்டம் அது ஒரு ஜெகக்காட்சி அப்படின்னு பிரபா சொல்றார். ஏன்னா அவங்க எல்லாம் நித்தியமான சகாக்கள். இல்லைன்னா பகவான் கூடவே இருக்கிற மாதிரியான பாக்கியம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? நித்திய சகாக்களா இருக்காங்க. அதே மாதிரி விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கோபர்கள், கோபியர்கள், அங்க இருக்கிற பசுமாடு, கண்ணுக்குட்டி, அங்க இருக்கிற பல பல ஜீவராசிகள், அங்க இருக்கிற தாவரங்கள் கூட பகவானுடைய நித்தியமான சகாக்கள் தான். அதனால அவங்கெல்லாம் பார்க்கிற நம்மளுடைய பார்வைக்கு ஜடப்பொருள்கள் மாதிரி ஒரு காட்சி தெரியுதே தவிர அந்த மாதிரியானவங்க கிடையாது. எல்லாருமே பகவானுடைய நிச்சயமான உறவு கொண்டவர்கள். ஆன்மீக உலகத்திலேருந்து வர்றாங்க, அதே மாதிரி திரும்ப ஆன்மீக உலகத்துக்கு திரும்பியும் போறாங்க. அப்போ பகவான் என்ன மாதிரி ஏற்பாடு அவங்களுக்கு பண்றாரோ அந்த ஏற்பாட்டை அவங்க அப்படியே ஏத்துக்கிட்டு அதுபடியே அவங்க நடந்துக்கிறாங்க. அங்கிரி அபித்யான சமாதிதோதயா தியானு பஷ்யந்தி தத்வமாத்மனக வதந்தி சைதத் கவயோ யதாருச்சம் சமே முகுந்தோ ஏன் எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டே பேசுறதுனால என்ன இருக்கு? முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே முக்தி அளிப்பவர் ஆவார். அதிகாரப்பூர்வமானவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒவ்வொரு வினாடியும் அவரது தாமரை பாதங்களை நினைவில் கொள்வதன் மூலமாக சமாதியில் ஆழ்ந்துள்ள பக்தர்களால் வரம்பற்ற பரமபுருஷரை காண முடிகிறது. ஆயினும் கற்றறிந்த மனக்கற்பனையாளர்கள் தங்களுடைய சரண சித்தத்திற்கேற்ப அவரை பற்றி எண்ணுகின்றனர். பெருமான் என்னிடம் கருணை கொள்வாராக. ஏதாமா பிரபத்தியந்தே தாம் ஸ்ததைவ பஜாமியகம். இந்த ஸ்லோகத்தை முன்னாடியே நம்ம பார்த்தோம். யார் யார் பகவானை எப்படி அணுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பகவானும் அவங்களுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார். பக்தர்கள் பகவானை பத்தி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க பகவான் மேல அன்பு செலுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பகவான் நடந்துக்கிறார். மனக்கற்பனையாளர்கள் அவங்க மனக்கற்பனைப்படி அவங்க நடந்துக்கும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பகவான் அவங்களுக்கு பலனை கொடுக்கிறார். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா ஜி? சாந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபதற்கு ஜெய். யோகிகள் புலன்களை அடக்குவதற்குரிய விடாமுயற்சியை மேற்கொண்ட பின் அனைவரிலும் பரமாத்மாவின் இருப்பை தரிசிக்கக்கூடிய யோக சமாதியில் நடைபெறக்கூடும். ஆனால் தூய பக்தன் ஒவ்வொரு வினாடியும் பகவானின் தாமரை பாதங்களை நினைவில் கொண்டிருப்பதாலேயே உண்மையான சமாதியில் நிலைபெறுகின்றான். ஏனெனில் அத்தகைய உணர்வால் அவனுடைய மனதும் புத்தியும் ஜட இன்பம் எனும் நோய்களிலிருந்து முற்றிலும் தூய்மையடைகின்றன. தூய பக்தன் தான் பிறவிக்கடலில் வீழ்ந்துவிட்டதாக எண்ணி தன்னை கரை சேர்க்குமாறு பகவானிடம் இடைவிடாமல் பிரார்த்திக்கிறான். பகவானுடைய தாமரை பாதங்களின் தூசியில் ஒரு சிறு புள்ளியாக ஆவதற்கு மட்டுமே அவன் விரும்புகிறான். தூய பக்தன் பகவானின் கருணையால் ஜட இன்பத்தின் மீதுள்ள எல்லா கவர்ச்சிகளையும் பரிபூர்ணமாக இழந்து விடுகிறான். மேலும் களங்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பகவானின் திருவடிகளை அவன் இடையராது சிந்தித்த வண்ணம் இருக்கிறான். பகவானின் சிறந்ததொரு பக்தரான குலசேகர ஆழ்வார் பின்வருமாறு வேண்டினார். கிருஷ்ணத்வதீய பதபங்கஜ பஞ்சராந்தம் அத்தைவமே விசுதுமானசராஜஹம்சக பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. எம்பெருமானே கிருஷ்ணா, எனது மனமெனும் அன்னப்பறவை தங்களது தாமரை பாதங்களின் தண்டுகளை நோக்கி உடனே மூழ்கி அவற்றின் வலை பின்னலில் சிக்கிக் கொள்ளுமாக. இல்லையெனில் எனது இறுதி மூச்சில் இருமலால் தொண்டை அடைத்துக் கொள்ளும் பொழுது தங்களை நினைப்பது எப்படி சாத்தியமாகும்?
அன்னப்பறவைக்கும் தாமரை பூவின் தண்டிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகவே ஓமானம் மிக பொருத்தமானதாகும். அன்னப்பறவையாக அல்லது பரமஹம்சராக ஆகாமல் பகவானுடைய தாமரை பாதங்களின் வலை பின்னலுக்குள் ஒருவரும் புக முடியாது. பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் மனக்கற்பனையாளர்கள் அவர்களுடைய புலமையின் வலிமையால் பரமபுருஷரை பற்றி நித்தியமாக கற்பனை செய்து கொண்டே இருந்தாலும் அவர்களால் அவரை கனவிலும் கூட காண முடியாது. அத்தகைய மனக்கற்பனையாளர்களுக்கு தம்மை காட்டிக் கொடுக்காதிருக்கும் உரிமை பகவானுக்கு உண்டு. அவர்களால் பகவானுடைய தாமரை பாதங்களின் வலை பின்னலுக்குள் புகவியலாது என்பதால் அவர்கள் வேறான முடிவுகளை கொண்டுள்ளனர். ஒருவனின் சொந்த விருப்பத்திற்கு ஏற்ப எத்தனை வழிகள் உள்ளனவோ அத்தனை முடிவுகள் உள்ளன என்ற பயனற்றதொரு சமாதானத்தை அவர்கள் ஏற்படுத்த பார்க்கின்றனர். ஆனால் மனக்கற்பனையாளர்களைப் போல் எல்லா வாடிக்கைக்காரர்களையும் திருப்திப்படுத்த முயலும் கடைக்காரனை போன்றவரல்ல பகவான். பகவான் பரிபூர்ணமான முழுமுதற் கடவுள் ஆவார். தம்மிடம் மட்டுமே அனைவரும் பரிபூர்ணமாக சரணடைய வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகிறார். பக்தர்கள் முந்தைய ஆச்சாரியர்கள் அல்லது அதிகாரிகளின் வழிகளை பின்பற்றுவதால் உண்மையான ஆன்மீக குருவின் மூலமாக அவர்களால் பரமபுருஷரை காண முடிகிறது. அனுபஷ்யந்தி. தூய பக்தன் மனக்கற்பனையின் மூலமாக பகவானை காண முயல்வதில்லை. அதற்கு மாறாக ஆச்சாரியர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுகின்றனர். மகாஜனோ ஏன கதக ச பந்தாக. எனவே பகவான் மற்றும் பக்தர்களை பற்றிய தீர்மானங்களில் வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஜீவராசி, ஜீவன் பகவானின் நித்திய தொண்டன் என்பதுடன் அவன் ஒரே சமயத்தில் பகவானோடு ஒன்றானவனும் வேறானவனும் ஆவான் என்று ஸ்ரீ சைத்தன்யர் உறுதிப்படுத்தியுள்ளார். பகவான் ஸ்ரீ சைத்தன்யரின் இந்த தத்துவத்தை 4 வைஷ்ணவ சம்பிரதாயங்களும் ஏற்றுக்கொள்கின்றன. முக்திக்கு பின்னும் நித்தியமாக பகவானிடம் ஆற்றப்படும் தொண்டை 4 சம்பிரதாயங்களும் ஏற்கின்றன. மேலும் பகவானையும் தன்னையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருவரும் இல்லை. பகவத் தொண்டில் 100% ஈடுபட்டுள்ள தூய பக்தரின் இந்த அடக்கம் அனைத்தையும் உணர்ந்தறியக்கூடிய ஒரு சமாதி நிலையில் அவரை நிறுத்துகிறது. ஏனெனில் பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது போல் உண்மையான பகவத் பக்தனுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். பகவான் அனைவருடைய பக்தர் அல்லாதவர்களின் புத்திக்கும் பகவானாக இருப்பதால் அவரது பக்தனுக்கு சரியான புத்தியை கொடுத்து உதவுகிறார். இதனால் பகவானையும் அவரது வெவ்வேறு சக்திகளையும் பற்றிய பழுதற்ற உண்மையை தூய பக்தன் தானாகவே புரிந்து கொள்கிறான். பரமபுருஷரை பற்றிய ஒருவனது கற்பனை சக்தியாலோ அல்லது சொற்களின் ஜாலங்களாலோ பகவான் தம்மை வெளிப்படுத்துவதில்லை. ஒரு பக்தனின் தொண்டில் பகவான் பூர்ண திருப்தி அடையும் பொழுது அந்த பக்தனுக்கு தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். சுகதேவ கோஸ்வாமி எத்தனை வழிகள் உள்ளனவோ அத்தனை முடிவுகள் உள்ளன என்ற தத்துவத்தின் ஒரு மனக்கற்பனையாளரோ அல்லது அதை விட்டுக் கொடுப்பவரோ அல்ல. மாறாக உன்னத ஆனந்தத்தை உதவிக்கு அழைப்பதற்காக பகவானிடம் அவர் பிரார்த்தனை செய்கிறார். அதுவே பகவானை அறிவதற்கான வழியாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அருமையான பொருளை பாருங்க. சோ இந்த ஸ்லோகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பகவானை அடையணும்னு ஆசைப்படுறாங்க. சோ யோகிகள் அவங்களுடைய புலன்களை அடக்கி அவங்க பகவானை அடையணும்னு அவங்க நினைக்கிறது கிடையாது. யோக சித்திகளைத்தான் அவங்க அடையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா தூய பக்தன் பகவானுடைய தாமரை பாதங்களை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கு குலசேகர ஆழ்வாருடைய அந்த முகுந்தமாலா ஸ்லோகத்துல இருந்து சோஸ்திரத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை பிரபாதர் நமக்கு கொடுக்கிறார். பிரபாதருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. அடிக்கடி பிரபாத் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணுவார். பல தடவை இந்த ஸ்லோகத்தை பிரபாதர் கோட் பண்ணியிருக்கார். சோ அப்போ பிரபாதருடைய அந்த என்ன சொல்றது அவருடைய மெக்னானிமிட்டி நம்ம இங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்க குலசேகர ஆழ்வார் ஸ்ரீ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இல்லையா? பிரபுபாதர் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். ஆனாலும் ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியாருடைய அந்த முகுந்தமாலா சோஸ்திரத்துக்கு பிரபுபாதர் என்ன கொடுத்திருக்காரு? வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. நம்ம சம்பிரதாயம் தான் அப்படிலாம் நினைக்கல. பக்தர்கள், வைஷ்ணவர்கள், சம்பிரதாயங்கள், எல்லா வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர்கள் அவங்களுக்குள்ள எந்த கருத்து வேற்றுமையும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயத்த பிரபுபா சொல்றாரு பாருங்க. எந்த வைஷ்ணவ ஆச்சாரியரும் நானும் கடவுளும் ஒண்ணு அப்படின்னு சொன்னது கிடையாது. நான் கடவுளுடைய சேவகன், தொண்டன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைமையா இருக்கு இல்லையா? ஸோ இந்த பந்தா அப்படிங்கிற வார்த்தை இங்க எதை பிடிக்குது அப்படின்னாக்க பாதையை பிடிக்குது. அவங்க எதை பின்பற்றுறாங்க? அவங்க மனசு போனபடி கற்பனையான வழிகளை எல்லாம் பின்பற்றுறது கிடையாது. மகாஜனையேன கதஸ்த பந்தாக. பந்தான பாதை. அதே பக்தர் அல்லாதவங்க அவங்கள பத்தி பிரம்ம சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இதே வார்த்தையில ஆரம்பமாகும். பந்தாஸ்து கோடி சதவஸ்தர சம்பிரதம்யோ
वायोरतापि मनसा मुनिपुङ्गवानां शोभ्यति यत्र पदचिम्नि अविचिन्त्य तत्त्वे गोविन्दमादिपुरुषं तमहं भजामि அப்படி. சோ மனக்கற்பனையில அவங்க வந்து பகவானை பத்தி எத்தனை வேணா கற்பனை பண்ணிட்டே போலாம். மனசு போற வேகத்துல அவங்க அந்த பாதையில போய் பிரயாணம் பண்ணலாம். ஆனா பகவானுடைய கால் விரல் நகங்களுடைய நுனிகளை கூட அவங்களால அடைய முடியாது அப்படின்னு பிரம்மா சொல்றார். ஆனா பக்தனும் பகவான பரிபூரணமா கட்டுப்படுத்துறான் இல்லையா? பக்தனுடைய அன்புக்கு பகவான் முழுமையா கட்டுப்படுறார். அர்ஜுனுக்கு தேர் ஓட்டுறார், சாரதியா இருக்கார், சூதி போறார். நம்ம முதல் சொந்தத்துல இவ்வளவு பார்த்தோம் இல்லையா? பாண்டவர்களுக்கு பகவானுக்கும் இருக்கிற உறவு முறைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். பரிசுத்த மகாராஜரை காப்பாத்துறார். இத்தனை காரியங்கள் பக்தனுக்காக இறங்கி பகவான் என்ன வேணா பண்றார். பிரகலாதர், ஒரே ஒரு பிரகலாதர், அவருக்காக இவ்வளோ பெரிய ஒரு நரசிம்மரா வந்தார் பகவான். சின்ன குழந்தை, ஆனாலும் நரசிம்மரா பகவான் வந்து தன்னுடைய பக்தனுக்காக அற்புதமான லீலைகள் எல்லாம் செய்து காட்டுறார். அப்படி பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றம் இருக்கே, அத வந்து சாதாரணமா இருக்கிறவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா பக்தர்களும் பகவானும் தங்களுடைய அன்புல எப்படி இருக்காங்க? ரொம்ப சந்தோஷமா உன்னதமான பரவசத்துல அவங்க வந்து தெளிச்சு ஆனந்தமா இருக்காங்க, பக்தர்களும் சரி பகவானும் சரி. சோ இதனால பகவான நம்ம வந்து அடக்கத்தோட பணிவோட அவரை பத்தி கேட்டு அவருக்கு சேவை செய்யறது மட்டும்தான் பக்தர்களுடைய ஒரே விருப்பம். பகவான் அவங்க முன்னாடி வந்து காட்சி கொடுக்கணும்னு கூட அவங்க விரும்புறது கிடையாது. பகவான் தன்னை வெளிப்படுத்தும் போது அவங்க அதை என்ன பண்றாங்க? ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க. இங்க முக்கியமான ஒரு இதை வந்து பிரபுபாதர் 2 தடவை கொடுத்திருக்காரு. எத்தனை வழிகள் உள்ளவோ அத்தனை முடிவுகள் உள்ளன. இது வந்து ராமகிருஷ்ண அந்த அவருடைய இது. சோ அதனால அவங்களுடைய வழிமுறைகள் தான் இதெல்லாம். எல்லா வழியும் வந்து ஒண்ணுதான் அப்படிங்கிறது, பல பல வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள். ஆக்சுவலா ஒரே ஒரு வழிமுறை தான். அது என்னது? பகவத் பக்தி மட்டும்தான். தேவர்களை வழிபட்டாலும் அதே இலக்க அடையலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சோ அதனால இங்க சுகதேவ சுவாமி இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனையை பகவான் முன்னாடி சொல்லிட்டார். பிரச்சோதிதா ஏன புரா சரஸ்வதி விதன் வதாஜஸ்ய சதீம் சம்ஸ்ருதிம் ஸ்மிருதிம் ஹ்ருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபூத் விலாசிதக சமே ருஷீனாம் ரிஷபக பிரசீததாம். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவின் சக்தி வாய்ந்த அறிவை அவரது இதயத்திலிருந்து கொண்டு பெருகச் செய்து படைப்பை பற்றியதும் தம்மை பற்றியதுமான முழு அறிவை அவருள்ள எழச் செய்தவரும் பிரம்மனின் வாயிலிருந்து படைக்கப்பட்டதை போல் காணப்பட்டவருமான பகவான் என்னிடம் கருணை கொள்வார். சுகதேவ கோஸ்வாமி படைப்பினுடைய ரகசியத்தை இங்க ஓரளவுக்கு வெளிப்படுத்துறார். திரும்ப நாம பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஜென்மாதி அசேதக அந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஸ்லோகம் நமக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா பிரம்மாவோட இதயத்துல பகவான் இந்த பாகவதத்தை சொன்னார். தேனே பிரம்ம ஹிருதா ஆதி கவையே அப்படிங்கிற வாக்கியம் அங்க வந்ததை நம்ம பார்த்தோம். சுஜாதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன். ஹரே கிருஷ்ண. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபுபாதருக்கு நன்றி. இங்கு நாம் ஏற்கனவே விவாதித்திருப்பதை போல் பிரம்மா மேற்கொண்டு அற்ப எறும்பு வரையுள்ள எல்லா ஜீவராசிகளிலும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் அனைவருக்கும் தேவையான அறிவை அளிக்கிறார். ஒரு ஜீவராசி பகவானிடமிருந்து அறிவை பெறுவதற்குரிய போதுமான ஆற்றலை பெற்றிருக்கிறான். பகவானிடம் உள்ள முழுமையான அறிவாற்றலில் 64 பாகம் 50 பாகம் அல்லது 78% ஒரு ஜீவராசி முழுமையாக பெற முடியும். ஜீவராசி பகவானின் பின்ன பகுதியாக இருப்பதால் அவரிடம் உள்ள அறிவாற்றல் முழுவதையும் கிரகிக்க முடியாதவன் ஆவான். பந்தப்பட்ட நிலையில் ஜீவராசி மரணத்திற்கு பின் அனைத்தையும் மறந்துவிடும் நிலையில் இருக்கிறான். இந்த அறிவாற்றலை ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திற்குள்ளும் இருந்து கொண்டு பகவான் விழிப்படைய செய்கிறார். இது உறக்க நிலையிலிருந்து விழித்தெழுவதோடு ஒப்பிடப்படுவதால் அறிவின் விழிப்புணர்வு என்று அழைக்கப்படுகிறது. இந்த அறிவாற்றலின் விழிப்புணர்வு பகவானின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதால் வெவ்வேறு மனிதரிடம் வெவ்வேறு அளவு கொண்ட அறிவை நாம் காண்கிறோம். இத்தகைய அறிவு விழிப்புணர்வு சுயேட்சையான இயக்கமோ அல்லது ஒரு ஜட இயக்கமோ அல்ல.
பகவானே இதன் இருப்பிற்கு மூலமாவார். தியாம்பதிகி. இந்த ஒழுங்கு முறைக்கு பிரம்மதேவரும் கூட கட்டுப்பட்டவர் ஆவார். படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மா தாய் தந்தையர் இல்லாமலேயே பிறக்கிறார். ஏனெனில் பிரம்மாவிற்கு முன் வேறெந்த ஜீவராசியும் இருக்கவில்லை. கர்ப்போதக சாய் விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா பிறந்தார். இதனால் அவர் அஜ என்று அறியப்படுகிறார். அஜய் எனப்படும் இந்த பிரம்மதேவரும் கூட பகவானின் பின்ன பகுதியாக உள்ள ஒரு ஜீவராசி ஆவார். ஆனால் பிரம்மா மிக அதிகமான புண்ணியம் கொண்ட பகவத் பக்தராக இருப்பதால் இரண்டாந்தரமான படைப்பு தொழிலை செய்ய பகவானே அவருக்கு ஊக்கமூட்டுகிறார். முக்கியமான படைப்பை ஜட இயற்கையின் மூலமாக பகவானே செய்து விடுகிறார். எனவே ஜட இயற்கையோ அல்லது பிரம்மாவோ பகவானுக்கு சுதந்திரமானவர்கள் அல்லர். மின்சார நிலையத்தில் உள்ள என்ஜினியரை பற்றிய எந்த அறிவும் இல்லாமல் மின்சாரத்தின் இயக்கத்தை மட்டுமே ஒரு குழந்தை காண்பதை போன்று ஜட விஞ்ஞானிகள் ஜட இயற்கையின் விளைவுகளுக்கு பின்னால் உள்ள ஆணையை அறியாமல் அதன் விளைவுகளை மட்டுமே காண்கின்றனர். இதற்கு அவர்களுடைய அறிவு பற்றாக்குறையே காரணமாகும். எனவே வேத அறிவு முதலில் பிரம்மாவிற்கு புகட்டப்பட்டது. இந்த வேத அறிவை பின்னர் பிரம்மா பரவ செய்ததாக காணப்படுகிறது. வேத அறிவை பேசியவர் சந்தேகமின்றி பிரம்மாவே ஆவார். ஆனால் உண்மையில் அவர் உன்னத அறிவை ஏற்குமாறு பகவானே அவருக்கு ஊக்கமளித்தார். இதனால் வேதங்கள் அபௌருஷேய அல்லது படைக்கப்பட்ட எந்த ஜீவனாலும் புகட்டப்பட்டது அல்ல என்று அழைக்கப்படுகிறது. படைப்பதற்கு முன்பே பகவான் இருந்தார். நாராயண பரோ யக்தாத். எனவே பகவானால் பேசப்பட்ட வார்த்தைகள் தெய்வீகமான ஒலி அதிர்வுகளாகும். பிராகிருதம் என்று மற்றும் அப்ராகிருதம் என்ற பெயர்களை கொண்ட ஓசையின் இரு குணங்களுக்கிடையில் கடலளவு வேறுபாடு உண்டு. பௌதிக சாஸ்திர வல்லுநர்களால் பிராகிருத ஓசையை அல்லது ஜடவானில் உண்டாகும் ஒளி அதிர்வை மட்டுமே கையாள முடியும். எனவே சந்தேக குறிகளின் வடிவில் பதிவு செய்யப்பட்ட வேத ஒலிகளை பிரபஞ்சத்தில் உள்ள ஒருவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தெய்வீ அப்ராகிருத ஓசையின் அதிர்வால் ஊக்கமூட்டப்பட்டால் மட்டுமே இக்குறிகளை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும். இவ்வோசை சீட பரம்பரையின் மூலமாக பகவானிடமிருந்து பிரம்மாவுக்கும், பிரம்மாவிடமிருந்து நாரதருக்கும், நாரதரிடமிருந்து வியாசருக்குமாக கீழிறங்கி வருவதாகும். வேத மந்திரங்களின் உண்மையான பொருளை எந்த ஜட பண்டிதனாலும் மொழியவோ அல்லது வெளிப்படுத்தவோ முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவால் புகுத்தப்பட்டால் அல்லாது அவற்றை புரிந்து கொள்ள முடியாது. மூல ஆன்மீக குரு பகவானே ஆவார். அதன் சங்கிலி தொடர் பரம்பரையின் மூலமாக கீழிறங்கி வருகிறது. இது பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அங்கீகாரம் பெற்ற பரம்பரையின் மூலமாக இவ்வுன்னத அறிவை ஒருவன் பெற வேண்டும். இல்லையெனில் பௌதிக கலை அல்லது விஞ்ஞானத்தில் ஒருவன் மிகப்பெரிய தகுதி படைத்தவனாக இருப்பினும் அவனை உபயோகமற்றவன் விஃபலா என்றே கருத வேண்டும். சுகதேவ கோஸ்வாமி தமக்குள் இருந்து பகவான் தமக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்பதற்காக அவரிடம் பிரார்த்திக்கிறார். இதனால் பரீட்சித் மகாராஜனின் சிருஷ்டியை பற்றிய கேள்விகளுக்கு சிருஷ்டியின் உண்மைகளையும் எண்களையும் அவரால் சரியாக விளக்கி கூற முடியும். ஆன்மீக குரு ஒருவர் ஜட பண்டிதர்களையும் போன்று ஒரு கற்பனையான தத்துவவாதி அல்ல. அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்ம நிஷ்டம் எனப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவானை பத்தி நம்மளால முழுசா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சாத்தியமே கிடையாது. பகவானே சொன்னா கூட நம்மளால முழுசா அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஆன்மீக குரு சொல்லி கொடுக்கறதே நம்மளால என்ன பண்ண முடியாது, முழுசா கிரகிக்க முடியாது. அதனால பகவானுடைய கருணையை நம்ம எப்பவுமே பிரார்த்தனை பண்ணணும். சோ பகவானே நமக்கு புத்தி யோகத்தை கொடுக்கிறார். தேஷாம் சத்தத்தை யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே அப்படின்னு 10வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். சதுஸ்லோகி பகவத்கீதையில பகவான் சொல்றார். 8, 9, 10, 11 4 ஸ்லோகம் சதுஸ்லோகி பகவத்கீதை. இந்த 4 ஸ்லோகமும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு பகவத்கீதையினுடைய அந்த முழுமையான விஷயங்கள் ஓரளவுக்கு புரிய வரும். சோ அப்போ எப்படி பிரம்மதேவர் படைக்கப்பட்டார் இது எல்லாருக்கும் தெரியும். கர்ப்பதோசாய் விஷ்ணுடைய நாபி கமலத்துல ஒரு தாமரை தண்டு வந்தது. இந்த தாமரை தண்டுல பிரம்மா பிறந்தார். பிரம்மா ஒரு ஜீவனா இருந்தார், ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அவர் பௌதிகமான ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தவர் கிடையாது. இது ஒரு அதிசயம் தானே. ஜீவராசிகள் எல்லாருமே ஒரு தாய் தந்தையருக்கு தான் பிறந்திருக்காங்க. ஆனா பிரம்மா பகவான் கிட்ட இருந்து வர்றார். சோ பிரபுபாதர் சில இடங்கள்ல சொல்றார், லக்ஷ்மி தேவி பக்கத்துல இருந்தா கூட லக்ஷ்மி தேவியுடைய
துணை அல்லது உதவி பகவானுக்கு தேவையா இல்லை. அவரே பிரம்மாவை படைக்கிறார். அதனால பிரம்மாவுக்கு அஜ அப்படின்னு ஒரு பேரு. ஆத்மாக்களும் அஜ தான். அஜோ நித்திய சாஸ்வதோ எம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். அஜ ஜன பிறப்பு, போட்டா பிறப்பற்றவர்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆத்மாக்களுக்கு அஜ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்மாக்கள் பிறப்பதும் இல்லை, ஆத்மாக்கள் இறப்பதும் இல்லைன்னு அர்த்தம். ஆத்மா பிறக்கிறதும் கிடையாது, ஆத்மா இறக்கிறதும் கிடையாது. ஆத்மா நித்தியமானவன். சரீரம் அழியும் போது ஆத்மாக்கள் அழிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு அங்க அர்த்தம். சோ பகவான் எப்படி பிறப்பட்டவரோ அதே மாதிரி ஆத்மாக்களும் பிறப்பட்டவர்கள் தான். ஆனா பகவான் மிக பெரியவர், நாம ரொம்ப சிறியவங்க. சோ அப்போ அந்த பிரம்மா பகவானுடைய மிகச்சிறந்த பக்தரா இருக்கிறதுனால இந்த விசர்க்கம் அப்படிங்கிற படைப்பை செய்யறதுக்கான அந்த குவாலிபிகேஷனை பகவான் அவருக்கு கொடுக்குறார். சர்க்க அப்படின்னா முதல் நிலை படைப்பு. பாகவதத்துல 10 விஷயங்கள், 10 தலைப்புகள் விவாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பகவத்கீதையில 5 தலைப்புகள் இருக்கோ அந்த மாதிரி பாகவதத்துல எத்தனை தலைப்புகள் இருக்கு? 10 தலைப்புகள் இருக்கு. அந்த 10 தலைப்புகள் என்ன அப்படின்னா, அத்தர்க விசர்கஸ்ச ஸ்தானம் போஷணம் உதய ஈசானுகதோ மன்வந்திர நிரோத முக்திராஸ்ரயக. சோ இதே ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம், 2வது ஸ்கந்தத்துல 10வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகத்துல இந்த 10 விதமான தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சர்க்க அப்படின்னா முதல் நிலை படைப்பு, விசர்க அப்படின்னா 2ஆம் நிலை படைப்பு. முதல் நிலை படைப்புனா என்ன? நம்ம சுலபமா புரிஞ்சுக்கலாம். முதல் நிலை படைப்புனா என்ன அப்படின்னாக்க, இப்போ பலவிதமான உணவு பொருட்களை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மூலப்பொருள்கள் நமக்கு வேணும் இல்லையா? அது முதல் நிலை படைப்பு. உதாரணத்துக்கு இப்போ இடியாப்பம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன வேணும்? அரிசி மாவு வேணும், அதுக்கப்புறம் உப்பு வேணும், தண்ணி வேணும், ஒரு சொட்டு நெய் வேணும், நெருப்பு வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இடியாப்பம் புழியலாம். அதுவும் கரெக்டா பக்குவமா புழியணும் இல்லையா? அதை பண்ணலாம். ஆனா இந்த மூலப்பொருள்கள் எல்லாம் யார் உற்பத்தி பண்றா? பகவான் உற்பத்தி பண்றார். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ற? இடியாப்பம் புழியிற. சோ அந்த மாதிரி பகவான் ஜட இயற்கையுடைய மூலகங்கள் எல்லாம் பகவான் படைச்சிட்டார். அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்றார்? எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி, அதுக்கும் ஏகப்பட்ட பிரார்த்தனைகள்லாம் பிரம்மா பண்றார். அசம்பிள் பண்ணி 2ஆம் தரமான படைப்பு விசர்க்கத்தை பிரம்மா பண்றார். அதுக்கப்புறம் ஸ்தானம். ஸ்தானம்னாக்க நம்முடைய நிலை, கிரகங்களுடைய அமைப்பு. இது 5வது கண்டத்துல வருது. போஷணம், பகவான் எப்படி நம்மள பராமரிக்கிறார் அப்படிங்கிறது. சோ இது மாதிரி 10 விஷயங்கள், 10 டாபிக்ஸ் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம். இந்த 10 விஷயங்கள் இருந்தா தான் அது முழுமையான ஒரு நூல் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல இந்த 10 விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட அது முழுமையானது கிடையாது. அதனால்தான் பாகவதம் கிரந்தங்கள்லயே அரசன், கிரந்தராஜ் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விருத்தாசுரனுடைய நிலையும் இருக்கணும். பாகவதனுடைய லட்சணங்கள் இது. இந்த 10 தலைப்புகள் இருக்கணும், விருத்தாசுரனுடைய நிலை இருக்கணும். அதான் முழுமையான சாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் பாகவதத்துக்கு கிரந்தராஜ் அப்படின்னு பேரு. சோ இந்த மாதிரி பிரம்மாவுக்கு எதனால அந்த சக்தி கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா பகவானுடைய பக்தரா இருந்ததுனால பகவான் அவருக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்குறார். அவருக்கு 2ஆம் நிலை படைப்பை செய்யறதுக்கான வாய்ப்பை பகவான் அவருக்கு கொடுக்குறார். ரொம்ப எளிமையான உதாரணம் கொடுக்குறார். சோ நம்ம வீட்டுல கரண்ட் நம்ம யூஸ் பண்றோம், பல்வேறு சாதனங்களை யூஸ் பண்றோம். ஆனா அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நபர் இருக்கார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஜட இயற்கைக்கு பின்னாடி பகவான் இருக்கார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். சோ இந்த வேத வாக்கியங்களை இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சங்கேத குறிகள். சங்கேத அப்படின்னாக்க குறிப்பால உணர்த்தக்கூடியது. வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆன்மீக குருகிட்ட தான் கேட்கணும். அப்பதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். இல்லை அப்படின்னு சொன்னாக்க சாதாரணமாவே நமக்கு சமஸ்கிருதம் புரியாது, ஒண்ணும் புரியாது. அப்படி சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா கூட அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியாது. கடைசியில என்ன முடிவுக்கு வருவாங்க? இதே மாதிரி தத்துக்கிட்டு ஏதாவது ஒரு முடிவுக்கு நிற்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பகவான் தான் அப்படிங்கிறதுக்கான முடிவுக்கு அவங்களால வரவே முடியாது. ரொம்ப கஷ்டம்.
பூதைர்மகத் வீரிய இமாக புரோ விபூத் நிர்மாய சேதே யத் அமுஷு பூருஷக புங்க்தே குணான் ஷோடஷ ஷோடசாத்மகः ஷோ அலங்கிருஷ்ட பகவான் வசாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. சோ படைப்புடைய ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுகதேவ கோஸ்வாமி சொல்லிக்கிட்டே வர, படைப்பு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு. இந்த பொருளுரை கணிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே படிக்கிறேன் கிருஷ்ணா. மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாவிற்கு ஜெய். பகவானின் தயவை முற்றிலும் நம்பியிருக்கும் பக்தரான சுகதேவ கோஸ்வாமி தனது சொந்த திறமையில் பெருமை கொண்டுள்ள ஒரு பௌதீக மனிதனைப் போல் அல்லாமல் தமது கூற்றுக்கள் பயனளிப்பவையாக இருக்கவும் செவிசாய்ப்பவர்கள் அவற்றின் மதிப்பை சரியாக உணர்ந்து கொள்வதற்காகவும் முழுமுதற் கடவுளின் சந்தோஷத்திற்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். எதையேனும் வெற்றிகரமாக நிறைவேற்றி இருந்தால்தான் அதற்கு கருவியாக மட்டுமே இருப்பதாக பக்தன் எப்பொழுதும் நினைக்கிறான். மேலும் அவனால் செய்யப்பட்ட விஷயங்களில் நன்மதிப்பை ஏற்றுக்கொள்ள அவன் மறுத்து விடுகிறான். இறை உணர்வற்ற நாஸ்திகன் தன்னுடைய செயல்களின் எல்லா நன்மதிப்பையும் தானே பெற விரும்புகிறான். பரமாத்மாவான முழுமுதற் கடவுளின் அனுமதி இல்லாமல் ஒரு புல்லும் அசையாது என்பதை அவன் அறியவில்லை. எனவே சுகதேவ கோஸ்வாமி பரமபுருஷரின் கட்டளையின் கீழ் இயங்க விரும்புகிறார். ஏனெனில் அந்த பரமபுருஷர் தான் பிரம்மாவை வேத ஞானத்தை பேச தூண்டியவர். வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள உண்மைகள் புத்தியில் தாழ்ந்த பிரிவினர் எண்ணுவதை போல் கற்பனை தத்துவங்களோ அல்லது போலியானவையோ அல்ல. வேத உண்மைகள் அனைத்தும் எவ்வித குறைகளும் இல்லாத பூரண உண்மையின் முழுமையான விளக்கங்களாகும். சுகதேவ கோஸ்வாமி படைப்பின் உண்மைகளை ஓர் உருவமற்ற தத்துவமாக அளிக்க விரும்பவில்லை. மாறாக பகவான் பிரம்மாவுக்கு ஞானத்தை புகட்டியதை போன்று அவருக்கு புகட்டப் போவதாக இருந்ததால் உண்மைகளை உருவில் அளிக்க அவர் விரும்புகிறார். பகவத்கீதையின் 15.15 கூறப்பட்டுள்ளது போல் வேதாந்த அறிவின் தந்தையும் அவற்றின் பொருளுரைகளையும் அறிந்திருப்பவர் பகவானே ஆவார். எனவே வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள மத கொள்கைகளை விட உயர்ந்த உண்மை எதுவும் இல்லை. இத்தகைய மதம் அல்லது வேத அறிவு சுகதேவ கோஸ்வாமியை போன்ற அதிகாரிகளால் பரப்பப்படுகிறது. ஏனெனில் அவர் பகவானின் அடக்கமுள்ள பக்தி தொண்டாராவார். மேலதிகாரி இல்லாமல் சுயமாக கருத்துரைப்பதில் அவருக்கு விருப்பமில்லை. இதுவே வேத அறிவை விளக்குவதற்குரிய முறையாகும். இது விஞ்ஞான பூர்வமாக பரம்பரா முறை அல்லது கீழிறங்கி வரும் முறை என்று அறியப்படுகிறது. எந்த ஜட சிருஷ்டியும் அது ஒருவருடைய சொந்த உடலாக அல்லது பழமாக அல்லது பூவாக இருந்தாலும் ஆன்மீக தூண்டுதல் இல்லாமல் அழகாக வளர முடியாது என்பதை அறிவுள்ளவனால் காண முடியும். உலகின் மிக சிறந்த புத்திசாலியோ அல்லது விஞ்ஞானியோ கூட ஆன்மீக உயிர் அல்லது ஆன்மீக தூண்டுதல் இருப்பதால் தான் அனைத்தையும் அவர்களால் மிகவும் அழகாக வழங்க முடிகிறது. எனவே அனைத்து உண்மைகளுக்கும் பிறப்பிடமாக இருப்பது பரமாத்மாவேயன்றி ஜட பொருள் அல்ல. சூனியமாக இருந்த ஜட பிரபஞ்சத்துக்குள் பகவானே முதலில் புகுந்தார் என்றும் பிறகு எல்லா பொருட்களும் படிப்படியாக விருத்தி அடைந்தன என்றும் வேத இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம். அவ்வாறே ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவனிலும் இதயவாசியான பரமாத்மாவாக பகவான் உரைகிறார். ஆகையால் அனைத்தும் அவரால் மிகவும் அழகாக செய்யப்படுகின்றன. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் 11 புலன் உறுப்புகள் ஆகிய படைப்பின் முக்கியமான 16 மூலப்பொருட்களும் முதலில் பகவானிடமிருந்தே விருத்தி அடைகின்றன. இவ்வாறாக ஜீவராசிகளின் இன்பத்திற்காக பௌதீக மூலப்பொருட்கள் படைக்கப்பட்டன. எனவே அனைத்து ஜட தோற்றங்களுக்கும் பின்னால் உள்ள அழகிய ஏற்பாடுகள் பகவானின் சக்தியால் சாத்தியமாக்கப்படுகின்றன. இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு தனிப்பட்ட ஜீவராசியால் பகவானிடம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும். பகவான் சுகதேவ கோஸ்வாமியை போல் அல்லாமல் பரமபுருஷராக இருப்பதால் பிரார்த்தனையை அவருக்கு சமர்ப்பிக்க முடியும். ஜடப்படைப்பை அனுபவிப்பதற்கு பகவான் ஜீவராசிக்கு
உதவுகிறார் என்றாலும் அத்தகைய பொய் இன்பத்திலிருந்து அவர் விலகி இருக்கிறார். சுகதேவர் உண்மையான கூற்றை வழங்குவதற்காக தனிப்பட்ட முறையில் பகவான் தமக்கு உதவ வேண்டும் என்பதுடன் தாம் பேச விரும்பியவர்களுக்கும் உதவ வேண்டும் என்பதற்காக பகவானின் கருணையை வேண்டுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த பொருளுரையில பார்த்தோம் அப்படின்னாக்க பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகா கொடுக்குறார். அதாவது இங்க வந்து நீங்க மொழிபெயர்ப்புல பார்த்தோம் அப்படின்னாக்க மொழிபெயர்ப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த டெக்னிக்கல் மேட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பிரபுபாதர் என்ன செய்யறாரு, லாஸ்ட் லைன், அதாவது என்ன லைன், பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளுடன் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. அந்த 2 லைனை எடுத்துக்கிட்டு அதுக்கு மிக விளக்கமான பொருளுரையை கொடுத்திருக்கார். ஏன் அப்படின்னாக்க நம்முடைய எண்ணம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? பட்டமெல்லாம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? நிறைய விருதுகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த விருதுகள் எல்லாம் யாருக்கு கொடுக்குறோம்? பகவானுக்கா கொடுக்குறோம்? நோபல் பரிசு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நோபல் பரிசு எல்லாம் யாருக்கு தான் கொடுக்கணும்? கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும். எல்லா பரிசுகளுக்கும் உரித்தானவர் யாரு? கிருஷ்ணர் தான். ஆனா பௌதிக விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பேர் புகழ் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் இங்க சுகதேவ கோஸ்வாமி பிரார்த்திக்கிறார், அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயத்த நான் சொல்றதுக்கு முன்னாடி அந்த தகுதியை எனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிறத புரிஞ்சு அதை நான் சரியா இதுக்கு உரிமையாளர், இதுக்கெல்லாம் ஆதி மூலமாக இருக்கக்கூடியவர் பகவான் தான். அந்த விஷயத்த நான் என்ன பண்ணணும், சரியா நானும் சொல்லணும், கேட்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். அதனால பகவானே உங்களுடைய கருணை எனக்கு வேணும் அப்படின்னு வந்து சொல்றார். இங்க பிரபா சொல்றாரு, ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து வெற்றிகரமா செஞ்சுட்டோம் அப்படின்னா பௌதிகவாதி என்ன நினைக்கிறான், அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பக்தர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது கண்டிப்பா பகவானுடைய கருணை தான் காரணம், நான் ஒரு கருவி மட்டும்தான் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால இந்த 16 மூலக்கூறுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய 11 புலன்கள். என்ன 11 புலன்கள் நமக்கு? 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனம். மனம். வெரி குட். மனம், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அதுக்கப்புறம் மனம் சேர்த்து நமக்கு 11 புலன்கள். சோ கர்மேந்திரியம்னா என்ன, ஞானேந்திரியம்னா என்ன? கர்மேந்திரியங்கள்லாம் நம்ம கை காலு நடக்கிறோம், இதுவெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா, வாயால பேசுறோம், அதெல்லாம் நம்ம கர்மம் செய்யக்கூடியது கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள் செயல்கள், செய்யக்கூடிய செயல்கள். ஞானத்தை அடையக்கூடிய, அதாவது அறிவை பெறக்கூடிய இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ கண்கள், காது, மூக்கு, நாக்கு, தோல், இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள். கை, கால்கள், வாய், அப்புறம் மலஜலம் கழிக்கிறோம், அப்புறம் பிறப்புறுப்புகள், இதெல்லாம் வந்து கர்ம இந்திரியங்கள், செயல்களை செய்யக்கூடிய இந்திரியங்கள். அதுக்கப்புறம் மனம். மொத்தம் நமக்கு 11 புலன்கள், அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள். சோ இதை யாரு படைச்சிடுறா? யார் படைக்கிறா? பகவான் தான். இதை வச்சு பிரம்மா என்ன பண்ண போறார்? 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை படைக்க போறார். புரியுதா? மூலக்கூறுகளை பகவான் படைச்சிடுறார். அதுக்கப்புறம் அதை வச்சு பல்வேறு ஜீவராசிகளை யார் படைக்கிறா? பிரம்மா படைக்கிறார். சோ அவங்களுடைய கர்மத்துக்கு ஏற்ப பிரம்மா அதுக்கப்புறம் பல்வேறு படைப்புகளை அவர் செய்யறார். அதனால இந்த ஜட படைப்பை அனுபவிக்கணும் அப்படின்னு பகவான் நமக்கு கொடுத்தா கூட பக்தர்களுக்கு அந்த அனுபவிக்கிற மனப்பான்மை கிடையாது அப்படின்னு பிரபுபாதர் சொல்றார். பக்தர்களையும் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிடுறாங்க பக்தர்கள் அப்படின்னு இங்க வந்து பிரபுபாதர் நமக்கு பொருளுரையில கொடுத்திருக்கார். ஆக்சுவலா நம்ம நிறைய பேசுறோம், பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது நாம பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது மனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பகவானுடைய கருணையை சார்ந்திருக்கு, எந்த அளவுக்கு பகவானுடைய கருணைய நாம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா நேற்று சாயந்தரம் உங்ககிட்ட நான் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பெண் குழந்தை பிறந்திருக்கு,
அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனா முடிஞ்சு நான் வந்து கிளாஸ் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் எல்லா காட்சிகளும் மாறி போய் ஜீவ மரண போராட்டம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் நேத்து ராத்திரி முழுக்க நாங்க யாரும் தூங்கல. நான் உட்கார்ந்து உக்ரம் வீர மகாவிஷ்ணு சொல்லிக்கிட்டே இருந்தேன். பல பல சோதனைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் இன்னைக்கு காலம்புற திரும்ப ஓரளவுக்கு நிலைமை எல்லாம் சீராகி எல்லாரும் வந்து இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ அதனால நம்ம வாழ்க்கையில சோதனைகள் இந்த மாதிரியான சமயங்கள் வரும்போது பகவானுடைய கருணையை முழுக்க முழுக்க நம்ம நம்பி இருக்கணும். அவர் என்ன கொடுத்தாலும் ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அது வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பக்திங்கிறது சந்தேகமா போயிடும். நான் இவ்வளவு செஞ்சிருக்கேனே, நான் எத்தனை பண்ணியிருக்கேனே, ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வந்துடும், கேள்விகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இந்த சுகதேவ கோஸ்வாமியுடைய இந்த பிரார்த்தனைகளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே இன்னைக்கு படிக்க 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 மனம் இன்னும் தெளிவாகுது. எந்த காரியமா இருந்தாலும் சரி, பகவானுடைய கருணையை மட்டுமே நம்ம நம்பி இருக்கணும். அவர் என்ன கொடுத்தாலும் அதை நம்ம வந்து முழு மனசோட அதை நம்ம வந்து எந்த என்ன சொல்றது, மனசுல கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் இல்லாம அதை நம்ம ஏத்துக்கணும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தாலும் சரி, அது நம்ம மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடந்தாலும் சரி, மனம் அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. 11 புலன்கள்ல இந்த மனம்தான் மற்ற புலன்களை இயக்கக்கூடிய ஒரு கருவியா இருக்கு. அதனால இந்த மனசை கட்டுப்படுத்தி பகவானுடைய பாதங்கள்ல செலுத்தணும் அப்படின்னாக்க உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது எப்பவுமே பகவானுடைய கருணையே நம்பி இருக்கு. இல்ல அப்படின்னா நினைச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா எல்லா சூழ்நிலைகளும் மாறி போய் இந்த மாதிரி ஆகி கடைசியில வந்து இன்னைக்கு காலம்பரை வரைக்கும், காலம்பரை 6 மணி வரைக்கும் யாரும் ஒரு ஒரு கண்ணை இப்படி கூட இமைக்கவே இல்லை. எல்லாரும் அப்படியே உட்கார்ந்துருக்கோம், என்ன ஆக போகுது ஏதாக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனா பிரார்த்தனை பிரார்த்தனை பிரார்த்தனை, எல்லாரும் உட்காந்து பிரார்த்தனை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். குழந்தை நல்லா இருந்தது. ஆனா அம்மாவுக்கு தான் வந்து என்னமோ ஆச்சு. கடைசியில ஒரு வழியாகி இன்னைக்கு நல்லா பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால பிரார்த்தனை பண்ணிக்கணும், நம்ம பகவானுடைய கருணையை நம்பி இருக்கணும். அதே மாதிரி ஒண்ணு கிடைச்ச போது ரொம்ப சந்தோஷப்படுறது, எதையாவது இழந்தா ஒரேடியா நம்ம துக்கப்படுறது, இதுல இதெல்லாம் விடுபடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 பாகவதம் கேட்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், பக்தர்கள் சங்கத்துல இருக்கோம். இது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேற எதுவுமே நம்மளை காப்பாத்தாது. ஏன்னா என்னோட பையன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் சொன்னான், அம்மா இந்த மாதிரி சூழ்நிலையில நான் வந்து கிருஷ்ண பக்தியில மட்டும் இல்லை அப்படின்னாக்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும். நான் வந்து அந்த இடத்துல நான் மயங்கி விழுந்திருப்பேன், நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு சமயமும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் இந்த உடல் இல்ல ஆத்மா, நான் இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் வந்து பகவானுடைய தொண்டன் சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. சோ என் மருமகன் கிட்ட போய் பேச போனா அவ பாட்டுக்கு என்னென்னவோ சொல்றா, என்னுடைய பிறவி அப்படிங்கிறது பிரபாதி சேவைக்காக இருக்கணும், நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும். நான் அது மயக்கத்துல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாத சமயத்திலயும் அவளுடைய வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரும்போது எனக்கு அழுகையும் வருது. அதே சமயத்துல நான் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி ஒண்ணும் இல்லை, நீ அமைதியா இரு, எல்லாம் நீ பண்ணுவ, நீ வந்து சரியாகி நீ எல்லாத்தையும் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி, அந்த மாதிரி என்ன எப்படி என்ன சொல்றது, இதே சூழ்நிலையை நம்ம வந்து அழுது புலம்பி வேற எப்படி எப்படியோ நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஒருத்தருக்கும் சொல்லிக்கலாம், அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு, இந்த மாதிரி நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணலாம். இல்ல நம்ம அப்படியே உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கலாம், இல்லைன்னா எதை பத்தி கவலைப்படாம அப்படியே நம்ம பாட்டுக்கு ஜாலியா தூங்கிட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா பகவான் நம்பி இருக்கோமே, அந்த ஒரு பாக்கியத்தை பகவான் கொடுத்தாரே அப்படின்னு எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஸோ பாகவதம் தான் நமக்கு என்னது, எல்லாத்துக்கும் மருந்து. பாகவதம் தான், பாகவதத்துல வரக்கூடிய பக்தர்கள் பெருமையா இருக்கு மாதாஜி. உங்க பக்தர் இது வந்து இந்த இதுலயும் நீங்க வந்து கிளாஸ் எடுத்து எங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் மாதாஜி. அங்க எல்லாருமே அவங்க பக்தி பெருசாகி நல்லபடியா இது எனக்காகவும் தான். ஒரே மருந்து மாதாஜி, எல்லாரும் எல்லா கஷ்டத்துலயும் ஒரே மருந்து என்னன்னா பாகவதம் தான், வேற எந்த மருந்தும் கிடையாது.
நாங்க எல்லாரும் ஒரு சாண்டிங் எல்லாரும் சேர்ந்து பண்றோம் ஒரு மாதாஜி. முறை ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா தேங்க்யூ மந்திரத்தை மாதாஜி, தேங்க்யூ சொல்லுங்க. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ எல்லாரும் ஸோ ஹரே மச். பிரார்த்தனை கிருஷ்ணா, பண்ணுங்க. ஹரே ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஹரே ஹரே ஹரே, ஹரே 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 ராம, ஹரே ஹரே ராம, ராம, ராம ராம, ராம ஹரே ராம, ஹரே. ஹரே ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண மாதாஜி ஹரே அவங்க கிருஷ்ண பூர்ண கிருஷ்ண குணமாகி கிருஷ்ண கிருஷ்ண ஹரே பக்தியில நன்னா இருக்கணும் ஹரே நல்லா மாதாஜி. ராம வரணும். ஹரே ராம இவங்கள நினைச்சு மாதிரி பாருங்க, பக்தர்கள் காலம்பரை மாதாஜி 4:30 கிடைக்காது. மணிக்கு காலம்பரை 4:30 மணிக்கு ஒரு ஆபரேஷன், திரும்ப ராத்திரி 9:30 மணிக்கு ஒரு ஆபரேஷன், 2 ஆபரேஷன். எவ்வளோ ஒரு ஆஹ், என்ன சொல்றது, நிறைய ஷேர் பண்ண வேண்டாம், என்ன பர்சனல் மேட்டரா இருக்கிறதுனால ரொம்ப என்னாச்சு ஷேர் பண்ண மாதாஜி? வேண்டாம். அதான் என்னாச்சு? பல பல எப்படி? காரியம் ஆச்சு மாதாஜி, பலதும் ஆச்சு, என்னமோ ஆச்சு, என்னமோ ஆச்சு. பகவான் என்னென்ன அதான் நமக்கு பெருசா வர வேண்டியதை பகவான் குறைச்சு கொடுத்து நம்மள எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணி உட்காந்து பாக்குறாரா இல்ல என்ன பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிசயமா ஆனா தான் உங்க இருந்தது. ஃபேஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தது மாதாஜி. நாங்க பாப்போம். நானே குழந்தை எப்படி இருக்கா கேட்கணும்னு நினைச்சேன். பட் ஆஹ் நம்ம கேட்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு குழந்தை நல்லா இருக்கு, குழந்தை ஏக்கம் நல்லா இருந்தது. தூங்கல, குழந்தைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா, சின்னதா அவங்களும் நல்லா இருக்கானா இருக்காங்க நல்லா மாதாஜி. இருக்கு. சோ அது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, யாருக்கும் ஹோப் இல்ல, அந்த மாதிரி எல்லாம் ஆகி கடைசியில இப்படி காலம்பரை வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த 6 hours கடத்தாதான் எங்களால ஏதாவது சொல்ல முடியும், இல்லைன்னா எங்களால என்ன பெஸ்ட் நாங்க எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரார்த்தனை 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 பண்ணிட்டே இருந்தோம். நானும் என் பையனை உட்காந்து சேன் பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி ஒரே ஒரே மூடா இருந்தோம், எல்லாரும் ஒரே மூடா சேன் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் தம்பி கூட சொன்னார், நான் டஸ்ட்பின் காலம்பரை போய் கண்டிப்பா அர்ச்சனை பவர் இருக்கு பண்றேன் அப்படின்னு மாதாஜி. சொன்னாரு. கண்டிப்பா அதான் கண்டிப்பா. மாதாஜி மெடிசன். நானும் அதான் அனுபவப்பட்டிருக்கேன் மெடிசன், மாதாஜி. வேற எதுவும் கிடையாது. நானும் அனுபவப்பட்டிருக்கேன். இந்த கொரோனா பீரியட்ல என்னோட கிட் அப்போ 2nd ஸ்டாண்டர்ட், அப்பதான் ஸ்கூல் திறந்திருக்காங்க, செப்டம்பர்ல தான் போயிருக்கா. இங்க தெருவுல எல்லாரும் கொரோனால சும்மா வீட்டுல தானே இருக்கோம் லேடிஸ் அப்படின்னு சேர்ந்து பார்த்தெல்லாம் எல்லாருக்கும் பகவத்கீதை கிளாஸ் ஆரம்பிச்சிருந்தா ஒரு மாமி. நாங்க எல்லாரும் போயிட்டு இருந்தோம். என் மனசுல என்னமோ சொல்லிட்டே இருந்தது பாத்துக்கோங்க. நான் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் வண்டி எடுத்துன்னு வர்றாரு. இந்த மாதிரி குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு முட்டலா இருக்கு, ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்திருக்கா, நீ வா, கொஞ்சம் பதறாத வா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த நிமிஷம் நினைச்சாலும் நீங்க சொல்ற மாதிரிதான், உயிரே என்கிட்ட இல்ல. அப்ப ஓடி போய் பாக்குறேன், நெப்லைஸ் எல்லாம் வச்சிருக்கா, அப்படியே மூச்சு முட்டுறது. அவெல்லாம் ஸ்டெத்தஸ் எல்லாம் வச்சு பாத்துட்டு இருக்கா. நான் அவ கையில பிடிச்சுன்னு சொன்ன ஒரே இது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா தான். அத்தனை பேரும் என்ன பாத்துட்டே இருந்தா பாத்துக்கோங்க. அத்தனை பேரும் பாத்துட்டே இருந்தா. அந்த இவரு டாக்டரா இருக்கிறவர் சொன்னார், நீங்க இது சொன்னதுதான் உங்க குழந்தைக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த மந்திரத்துக்கு 1000 டைம்ஸ்க்கு மேல பவர் இருக்கு மாதாஜி. ஐ நெவர் ஃபர்கெட் இன் மை இல்ல லைஃப். நான் என்ன சொல்ல வரேன்னா, அது நமக்கு சாதகமா வந்துட்டனால மட்டும் கிடையாது. பகவானே நம்ம அதான் நான் சொன்னேன், நம்ம மனசு அப்படிங்கறத அது ஒரு விஷயத்த சாதகமா ஏத்துக்கும், இன்னொரு விஷயத்த பாதகமா நினைப்போம். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். நம்முடைய கண்டிப்பா மனம் கண்டிப்பா சொல்லக்கூடிய சாதக பாதகங்களுக்கு அப்பாற்பட்டது. சோ அதனால நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்கறது அந்த மந்திரம் தைரியத்தை மட்டும்தான் கொடுக்க, மாதாஜி. நம்ம எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நான் அதான் நேத்து பிரார்த்தனை பண்ணேன், கிருஷ்ணா நீங்க எந்த சூழ்நிலையை கொடுக்குறீங்களோ அந்த சூழ்நிலையை நான் ஏத்துக்கணும், அதை எந்த விதமான இதுவும் இல்லாம ஏத்துக்கிற மனோபாவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன். நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு மனசுக்கு ஒண்ணு நல்லது நடக்குது, ஆனா பகவானுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் எது கொடுக்குறாரோ அது நல்லது அப்படின்னு ஏத்துக்கிற அந்த மனோநிலை நமக்கு வரணும். ஸோ அதான் சோதனையான கட்டங்கள் வரும்போது, காலம் வரும்போது அப்பதான் நம்மளுடைய ட்ரூ ஃபேஸ், நம்மளுடைய ட்ரூ கலர் என்னன்னு நமக்கு தெரியும். இல்ல படிக்கும்போது நம்ம சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா சொல்லலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில நேரடியா சந்திக்கும் போது என்ன மாதிரியான கண்டிப்பா. மனோநிலையில நம்ம இருப்போம், அதுதான் பகவான் பாக்குறார். எல்லாருக்கும் ரொம்ப ஆனா நன்றி. நேத்து உண்மையிலேயே ஒரு அந்த சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்றவாளால மட்டும்தான் கிரகிக்க முடியும் பாத்துக்கோங்க. நீங்க கண்டிப்பா. சொல்ற மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்கறது பகவான் ஒருத்தனாலதான் முடியும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கிருஷ்ணர் உங்க கருத்துக்கள் குடும்பத்துல இருக்காரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருடைய இதயத்துல இருக்காரு. உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நேத்து ஒரு இன்சிடென்ட், நான் சாண்டிங் ஒரு 6 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு விளக்கேத்தலான்னு போனேன். விளக்கேத்தும் சட்டனா கையில பட்டுருச்சு, கிருஷ்ணான்னு எனக்கு வந்துச்சு. சோ அதை நினைச்சேன், அந்த பவர் ஆஃப் மந்த்ரா நமக்கு வேற எதுவும் சொல்ல தோணல. சக்சஸ், உங்களோட லைஃப் சக்சஸ். இந்த மாதிரி சமயத்துல டக்குன்னு நமக்கு பகவான் ஞாபகம் வருதா, இல்ல வேற ஆமா ஏதாவது அம்மா அப்பா ஐயோ ஏதாவது சொல்றோமா, அதான் நம்மளுடைய ஆமா டெஸ்ட். ஆமா அதான் நீங்க பாஸ் அப்ப பண்ணிட்டீங்க. நினைச்சேன், கிருஷ்ணர் நம்மள சோதிக்கிற மாதிரி நமக்கு வாயில வருதான்னு பாக்குறாரு போல அப்படின்னு நினைச்சு. அதுக்கப்புறம் இன்னும் போல, அப்படியேதான் இருக்கு குட்டியா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன குழந்தைங்க மாதாஜி? பெண் குழந்தை மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. வேற சந்தேகம் ஏதாவது இருக்கா பாகவதத்துல இருந்து? ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
சொல்லுங்க மாதாஜி. பதம் 23ல பிராகிருதம் அப்ராகிருதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அது என்ன மாதாஜி? பிராகிருதம் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் அவங்க உற்பத்தி பண்றக்கூடியது. அப்ராகிருத்தம் அப்படின்னா பகவானால கொடுக்கப்பட்டது. ஓகேவா? மாதாஜி தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப சூன்யமாக இருந்த ஜடத்திற்குள் பகவான் புகுந்தார்னு இருக்கலாம், அதை எப்படி புரிஞ்சுக்கணும் மாதாஜி? முதல்ல இருந்தது பகவான், அப்புறம் வந்தாருன்னு இல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல பகவான் வந்த அது என்ன அப்படின்னாக்க, இப்போ இந்த பிரபஞ்சங்கள் பகவானுடைய ரோம கால்கள்ல இருந்து வெளியில வருதுன்னு பார்த்தோம் இல்லையா? காரணோதக சாயி விஷ்ணுவுடைய ரோமங்கள்ல இருந்து எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் வெளியில வருதுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு ஜடம் அப்படிங்கிறது தானா இயங்கக்கூடிய சக்தி இருக்கா? அதுக்கு ஒரு ஜடம் தானா இயங்குமா? இயங்காது இல்லையா? நான் இப்போ இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கேன், இந்த சேர் தானா நகருமா? நான் நகர்த்தினா தான் இது நகரும் இல்லையா? அதுக்கு யாரு வேணும்? ஒரு ஆன்மீக பொறி அதுக்கு வேணும். நான் எழுந்து நகர்த்தினா ஆத்மா இருக்கிறதுனால என்னுடைய உடல் நகருது, அப்போ நான் நகர்த்தினா இந்த சேர் நகரும். அந்த மாதிரி இந்த ஜட பிரபஞ்சங்கள் அப்படிங்கிறது வெறும் சூன்யமா தான் இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அப்போ கர்ப்போதக சாயி விஷ்ணுவா அதுக்குள்ள பகவான் உள்ள போறார், தன்னை விரிவடைந்து செஞ்சு பகவான் எப்பவும் இருக்கார். ஆனா அந்த ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் பகவான் கர்ப்போதக சாயி விஷ்ணுவா உள்ள போறார். அப்படி கர்ப்போதக சாயி விஷ்ணுவா பகவான் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த பிரபஞ்சங்கள் விரிவடைய ஆரம்பிக்குது. புரியுதா? அதுக்கப்புறம் பகவான் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த 16 மூலக்கூறுகளை படைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா அதை பல்வேறு விதமான இந்த பிரபஞ்சங்களை பிரிக்கிறார். பிரம்மா 14 அடுக்குகளா பிரிக்கிறார். அதுக்குள்ள ஜீவராசிகளை பல்வேறு உடல்களை படைக்கிறார். இந்த மாதிரி மிகப்பெரிய இன்ஜினியரிங் காரியத்தை யார் பண்றா? பிரம்மா பண்றார். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்ருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. गौ प्रेमानंदे हरि हरि. थैंक यू ऑल. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू माताजी. थैंक यू माताजी. थैंक यू. हरे कृष्णा. हरे कृष्णा. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எந்த கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.